முத்துசாமி ஐயாவிற்கு 80 வயதாகிறது. அவருக்கு 4 ஆண் குழந்தைகள். 4 பேரும் வியாபாரம் செய்து நல்ல நிலைமையில் இருக்கின்றனர். அவர் தன் வாலிப காலங்களில் நன்றாக உழைத்து பணம் என்ற ஒன்றை மட்டும் குறிக்கோளாக வைத்து ஒரு பைசாவையும் தனது பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்தார். அப்படி சேர்த்து வைத்தமையால் பிள்ளைகளும் அவரின் மேல் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தனர். அவரது மனைவிக்கு 60 வயதாகிறது. அவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கின்றார். அனைவரும் ஒற்றுமையுடன் ஒரே வீட்டில் வசிக்கின்றனர். குடும்பத்தில் மூத்தவர் என்பதால் அவர் சொன்ன சொல்லை யாரும் தட்டமாட்டார்கள். குழந்தைகள் அனைவருக்கும் திருமணம் செய்து வைத்தார். அப்படி வந்த மருமகள்களும் அவர்களைப் போலவே நல்ல குணமுள்ளவர்களாக இருந்தனர். முத்துசாமி ஐயாவிற்கு சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு எந்த குறையும் இல்லை. அவரது குடும்பத்தார்கள் அவரை நல்லபடியாக கவனித்துக் கொண்டனர். மகன்களும் சரி மருமகள்களும் சரி அவரின் மேல் பாசமாகவும் அதிக அக்கறையுடனும் இருந்தனர். ஆனால் முத்துசாமி ஐயாவிற்கு ஒரே ஒரு குறை மட்டும் சில வருடங்களாக இருந்தது. வயது மூப்பின் காரணமாக அவருக்கு கண் பார்வை குறைய ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் முழுமையாக கண் பார்வை பறிபோனது. அவரின் மேல் அக்கறை கொண்ட அவரது குடும்பத்தார்கள் அவரை மருத்துவரிடம் அழைத்து சென்றனர். அவரின் கண்களை பரிசோதித்த மருத்துவர், இது வயது மூப்பின் காரணமாக வரும் சாதாரண பிரச்சனை. இதை அறுவை சிகிச்சையின் மூலம் சரி செய்து விடலாம். ஆனால் அதற்கு 3 to 4 லட்சங்கள் வரை செலவாகும் என கூறினார். இதை கேட்டு குடும்பத்தார்கள் அனைவரும் அறுவை சிகிச்சை செய்வதற்கு சம்மதித்தனர். ஆனால் முத்துசாமி ஐயா இத்தனை லட்சங்களை கொடுத்து கண்களை சரி செய்து தனது பார்வை வேண்டுமா என யோசித்தார். பின்பு மருத்துவரிடம் சென்று, ஐயா, எனக்கு 80 வயதாகிறது. இனிமேல் கண் பார்வை இருந்தும் நான் என்ன செய்ய போகிறேன்? எனது குடும்பத்தார்கள் என்னை நல்லபடியாக கவனித்துக் கொள்கின்றனர். கண் பார்வைதான் முக்கியம் என்றால் எனது குடும்பத்தில் எனது மகன்கள் 4 பேர், அவரது மனைவிகள் 4 பேர். அது மட்டுமில்லாது எனது மனைவியும் இருக்கின்றார். அனைவரது கண்களும் என்னை கவனித்துக் கொண்டேதான் இருக்கும். எனக்கு எந்த குறையும் இதுவரை வந்ததில்லை. இனிமேலும் வரப்போவதாக எனக்கு தெரியவும் இல்லை. அதனால் இவ்வளவு தொகை செலவழிப்பது வீண் என்றே நினைக்கின்றேன். நான் எத்தனை நாட்கள் இருப்பேன் என்று சொல்ல முடியாது. எப்பொழுது மரணம் வரும் என்று கணிக்கவும் முடியாது. அடுத்த மாதமோ அல்லது 6 மாதங்களுக்கு பின்போ மரணம் வந்தால் இந்த தொகை அனைத்தும் வீணாகிவிடும். அதனால் எனக்கு அறுவை சிகிச்சை வேண்டாம், நான் இப்படியே இருந்து விடுகிறேன் என கூறினார். அதை கேட்ட மருத்துவரும், ஐயா, நீங்கள் சொல்வது உண்மைதான். மரணம் எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் இன்னும் மரணிக்கவில்லை. நீங்கள் சொன்னது போலவே எப்பொழுது மரணம் வரும் என்று உங்களுக்கே தெரியாது. இன்னும் 10 வருடங்கள் கூட கழித்து வரலாம். அதுவரை உங்களுக்கு கண் பார்வை நிச்சயம் தேவை. உங்களிடம் பணம் இல்லை என்றாலும் பரவாயில்லை. உங்களின் பிள்ளைகள் நல்ல நிலைமையில் உள்ளனர். அவர்களிடமும் பணம் அதிகமாக உள்ளது. அவர்களும் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய தயாராக உள்ளனர். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் யோசிக்கின்றீர்கள் என புரியவில்லை என கேட்டார். ஐயா, நீங்கள் சொல்வது உண்மைதான். பணம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் இந்த கண் பார்வை எனக்கு தேவையில்லாத ஒன்றாக தெரிகிறது. என்னை கவனித்துக் கொள்ள ஆட்கள் இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய தொகையை இதில் முடக்குவது தேவையில்லாத ஒன்று. இதே தொகையை வேறு ஒரு தொழிலில் முடக்கினால் அது இரட்டிப்பாக லாபம் தரும். ஆனால் எனக்காக அதை முடக்கினால் எந்த புண்ணியமும் இல்லை என மருத்துவரிடம் கூறினார். மருத்துவரும், நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் ஒரு பொருள் உங்களிடம் இருப்பது போல வராது. அதுவும் கண் பார்வை என்பது உங்களுக்கு நிச்சயம் தேவை. அடுத்தவர்களின் துணையோடு நீங்கள் எத்தனை நாட்கள் பயணப்படுவீர்கள்? இதையே காரணம் காட்டி உங்களது சொந்தங்கள் உங்களை வெறுக்கக்கூடும். அதனால் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் என கூறினார். முத்துசாமி ஐயாவும் கடைசி வரை அப்படி எதுவும் நடக்காது, அப்படி நடந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம், இப்பொழுது அறுவை சிகிச்சை வேண்டவே வேண்டாம் என சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். குடும்பத்தார்களும் அவரின் பேச்சை மீற முடியாததால் வேறு வழியின்றி அவரோடு வீடு வந்து சேர்ந்தனர். முத்துசாமி ஐயா நம்பிக்கை கொண்டது போலவே குடும்பத்தார்கள் அனைவரும் அவரை நன்றாக கவனித்துக் கொண்டனர். சில மாதங்கள் இப்படியே சென்றது. ஒரு நாள் முத்துசாமி ஐயா வீட்டில் தீப்பிடித்துக் கொண்டது. இதை யாரும் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சிறிதாக தொடங்கிய தீ பின்பு மடமடவென அவரது வீடு முழுவதையும் ஆக்கிரமிக்க தொடங்கியது. சுற்றியிருந்தவர்கள் அணைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தனர்.
அவரது மகன் மற்றும் மருமகள்கள் மற்றும் மனைவி அனைவரும் அந்த தீயில் இருந்து தப்பிக்க வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்து வேடிக்கை பார்க்க தொடங்கினர். பின்புதான் தெரிந்தது முத்துசாமி ஐயா வீட்டினுள் மாட்டிக்கொண்டார் என்று. அவரை காப்பாற்றுவதற்கு யாரும் முன் வரவில்லை. அப்படி செய்தால் அது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமாக இருந்தது. ஏனெனில் முழுதாக வீடு தீக்கு இரையாகி கொண்டிருந்தது. அவரது மகன்கள் உட்பட யாரும் தன் உயிரை பணயம் வைத்து அவரை காப்பாற்றுவதற்கு முன்வரவில்லை. வீட்டினுள் முத்துசாமி ஐயா தீப்பிடித்து எறிவதை உணர்ந்து அங்கும் இங்கும் சென்று பதறிக்கொண்டிருந்தார். எப்படியும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என தவித்துக் கொண்டிருந்தார். ஆனால் கண் பார்வை இல்லாததால் எங்கு செல்வது என அவருக்கு தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் அவர் இருக்கும் அறையையும் நெருப்பு ஆட்கொண்டு விட்டது. அப்பொழுதுதான் அவர் உணர ஆரம்பித்தார். இத்தனை நாட்கள் தன்னை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணியிருந்த முத்துசாமி ஐயா யாரும் காப்பாற்ற வராததால் ஏமாற்றம் அடைந்தார். அவர்களின் உயிரை பணயம் வைத்து நமது உயிரை எப்படி காப்பாற்ற வருவார்கள் எனவும் யோசிக்க ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் மருத்துவர் சொன்னது ஞாபகம் வந்தது. உங்களிடம் இருக்கும் கண் பார்வை போல வராது என்பதை முத்துசாமி ஐயாவும் புரிந்து கொண்டார். தன்னிடம் கண் பார்வை இருந்திருந்தால் இந்நேரம் தப்பி சென்று இருக்கலாமே என வேதனை அடைந்தார். ஆனாலும் இப்பொழுது வேதனைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏனெனில் அந்த அறை முழுவதும் தீ பரவி முத்துசாமி ஐயாவையும் இரையாக்கி கொண்டது. நண்பர்களே, சில சமயம் நாமும் நினைப்பதுண்டு, ஒரு பொருள் நண்பர்களிடம் உள்ளது, உறவினர்களிடம் உள்ளது, பார்த்து கொள்ளலாம் என நினைப்போம். ஆனால் அந்த பொருள் நமது சொந்த பொருளைப் போல என்றுமே உதவாது.